சொல்வதெல்லாம் உண்மை. நமது சொல்வதெல்லாம் உண்மை குழு வழக்கமான அலுவலக பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பொழுது நமக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. எதிர்முனையில் பேசியவர் மிகவும் படபடப்புடன் பேசினார். அவர் தான் வில்லிவாக்கம் பகுதியிலிருந்து பேசுவதாக கூறி தன்னுடைய பெயரையும் தன் முகவரியையும் கூற மறுத்துவிட்டார். அவர் 3 வருடங்களுக்கு முன்பு நடந்த மரணம் பற்றி எங்களுடன் பதட்டத்துடன் பேசினார். இயல்பாகவே எங்களுக்கு எழுந்த சந்தேகத்துடன் 3 வருடங்களுக்கு முன்பு நடந்த மரணம் பற்றி இப்போது கூற வேண்டிய அவசியம் என்ன என்று நாங்கள் கேட்க, நடந்தது சாதாரண மரணம் அல்ல, அது ஒரு கொலை என்றும் அதற்கு காரணம் கள்ளக்காதல் என்றும் அவர் கூறினார். அலுவலகம் பரபரப்பானது. அவர் கொடுத்த சிறு சிறு அடையாளங்களை ஒருங்கிணைத்து நமது சொல்வதெல்லாம் உண்மை குழு சம்பந்தப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்தது. கொலையான ராதாகிருஷ்ணனின் மனைவி பேபி கலா இதோ இங்கே. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? பேபி கலா. சொல்லுங்கம்மா. வில்லியாகத்தில் இருக்கிறோம் நாங்கள் வீடு. எங்கள் வீடு பேர் ராதாகிருஷ்ணன். அவர் வந்து குடிப்பார். குடிச்சிட்டு டெய்லி நைட்டில் சண்டை போடுவார் எங்கள் வீட்டுக்கார். எங்கள் சின்ன பொண்ணு ரொம்ப பயப்படும், மம்மி அடிக்காத அப்படின்னு சொல்லும். அப்போ வந்து எங்கள் தங்கச்சி அவங்க மச்சினை வந்து எரிஞ்சிட்டு இருந்தார், எங்கள் தங்கச்சியுடைய மச்சினை. அப்போ ஆஸ்பத்திரி போக சொல்ல அவங்க தங்கச்சி அந்த தம்பி நான் தான் நல்லா பார்த்துன்னு இருந்தேன். அப்போ வந்து கௌரி சங்கர்னு ஒருத்தர், நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோன்ட்டு என்கிட்ட பேச ஆரம்பித்தான். கௌரி சங்கர் பேசி, நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு, பரவாயில்ல நாங்கள் கஷ்டப்பட்டா நாங்கள் எங்களோட போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் இப்படி தான் ஃபோனில் பேசினிருந்தான். அப்போ வந்து கௌரி சங்கர் வந்து, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, உங்கள் பொண்ணுக்கு வேறு உடம்பு சரியில்லைன்றீங்களே. என்னாச்சு பொண்ணுக்கு? அது லைட்டாக ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருக்குது சின்ன பொண்ணுக்கு. அது ரொம்ப பயப்படும். எங்கள் வீட்டுக்கார அச்சாவே அது வெளியே ஓடிடும் கது திறந்துன்னு. அது மாதிரிலாம் இவன் ஃபோன் பண்ண சொல்ல நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்கார் குடிச்சிட்டுக்கிறாரு, ஃபோன்லாம் பண்ணாத, எங்கள் வீட்டுக்கார் வந்து மோசமானவர் அப்படின்ட்டு ஃபோனை ஆன் பண்ணி காட்டினேன் நான். ஃபோன்லாம் பண்ணாதுப்பா, நைட்டில் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன்னா ஃபோன்லாம் பேசினேன், எங்கள் வீட்டுக்கார் சந்தேகப்பிடிப்பார். என்ன வேலைக்கு? எக்ஸ்போர்ட் வேலைக்கு போயிருந்தேன் நான், டைலர் வேலை. எங்கள் வீட்டுக்கார் வீட்டில் தான் இருப்பார். நீ எங்கேயும் போகாத, நீ குடிச்சா கூட நீ வீட்லேயே இரு, நான் வேலைக்கு போயிட்டு கூட நான் வந்து சாப்பாடு போகிறேன்ட்டு அப்படி தான் நான் இருந்தேன். இது குடிச்சிட்டு எங்கள் மாமியார் வீட்டிலலாம் போய் சண்டை போடுவார். எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணோம், ஏன்டி அவனை சொல்லி சொல்லி அனுப்புகிற அப்படின்னு வேலை மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க. நீ தான் சொல்லி சொல்லி அனுப்புகிறேன்னு. அப்படிலாம் நான் அனுப்பலை, நீங்களாம் நினச்சிங்கன்னா அது நான் பருப்பு கிடையாதுன்னு. இவர் வந்து எப்போ வீட்டில் இருக்கிற பொருள் இருந்தால் கூட எடுத்து விற்று குடிச்சிடுவார் எங்கள் வீட்டுக்கார். நான் அதெல்லாம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்கார் அப்போ கூட வீட்டுக்கார் இருக்கணும், எனக்கு அப்போ கூட எங்கள் வீட்டுக்கார் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும், எங்கள் வீட்டுக்கார் என் கூட தான் இருக்கணும். அப்படி தான் இந்த எங்கள் பெரியவ வந்து எங்கள் மாமியார் தான் வளர்க்குறாங்க. பெரிய பொண்ணு சின்னதுலேருந்தே அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு 2 மச்சினை, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. சின்ன பொண்ணு மட்டும்தான் என் கூட இருக்கும். எந்த வீட்டில் போனாலும் எங்கள் வீட்டுக்கார் குடிக்காமல் இருக்க மாட்டார். நைட்டு 12 மணினா கூட நாங்கள் வெளியே தான் உட்காந்து இருப்போம். நானும் என் சின்ன பொண்ணு பயந்துன்னு வெளியே உட்காந்து இருப்போம். அவர் தூங்கின உடனே தான் நாங்கள் உள்ளே வீட்டுக்கே வருவோம். இதெல்லாம் இவன் பார்த்துன்னு இருந்துக்கிறான். வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டெல்லாம் எங்களுக்கு தூங்க விடல. வெள்ளிக்கிழமை வேலைக்கு நைட்டு போயிட்டு வந்து அன்றைக்கி நைட்டில் தூங்க விடல எங்கள் வீட்டுக்கார். சாவர அன்னைக்கு சொல்கிறேன் மேடம், எங்கள் வீட்டுக்கார் நைட்லாம் தூங்க விடலன்ட்டு நானே எங்கள் சின்ன பொண்ணு உட்காந்து இருந்தேன். டாடி நான் இப்படி வந்தேன்னு. சரி என்ன சரி, குழந்தைங்க கூட பார்க்க மாட்டார், நான் சும்மா சண்டை வச்சுன்னு இருப்பார். இருக்கவிதப்பா சங்கீதா தூங்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன் நான். இதெல்லாம் இந்த கௌரி சங்கர் வந்து தெரியும், நாங்கள் கஷ்டப்பட்டா நாங்கள் கஷ்டப்படுறோன்னு விட வேண்டியது தானே. இதெல்லாம் பார்த்துட்டு தான் செஞ்சுக்கிறான். அன்றைக்கி அவங்க தங்கச்சி குழந்தை பிறந்துக்குது, எங்கள் எக்மூர்லேயே எங்கேயும் குழந்தை பிறந்துக்குது. எனக்கு ஃபோன் பண்ணான், என்ன பண்ணுறீங்கன்னா சங்கீதா நான் ஆஸ்பத்திரிக்கிட்டுன்னு போகிறேன், ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு வந்து பிளட் டெஸ்ட் கொடுத்துக்கிறேன், வாங்கிட்டு வர போகிறேன்னு. அன்றைக்கி வந்து எங்கள் தங்கச்சி ஆஸ்பத்திரியில் அப்பன்டேஷன் பண்ணன்ட்டு அட்மிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஹவுஸ் ஓனர் வந்து காசு கொடுக்கல, வாடகை தரணுமே, வாடகை கொடு அப்படின்னாங்க. இருக்கா சங்கீதா கொலுசு இருக்குது, நான் வெஸ்ட்டு வந்து வாடகை தரேன்ட்டு நானும் என் பொண்ணும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு எங்கள் பொண்ணு எங்கள் தங்கச்சிக்கிட்ட விட்டு நான் கொலுசு வச்சுட்டு எங்கள் அண்ணி அப்போ தான் பால் காசு வந்திருக்குறாங்க. எங்கள் அண்ணி வீட்டை பேசிவிட்டு நான் வரேன், ஃபோன் பண்ணுறான். உங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறாருன்னா வீட்டில் தான் இருக்கிறாரு. எங்கள் வீட்டுக்கார் குடிச்சிட்டு வீட்டில் பார்த்துக்கிறாரு. நைட்டில் தூங்க விடல எங்களை, வீட்டில் தான் பார்த்துக்கிறாரு. அவள் தான் என்ன பண்ணா ஏது பண்ணான்னு தெரில. அவன் வீட்டுக்கு போய் என்ன எப்படி பண்ணான்னு கூட தெரில. மறுநாள் தான் சொல்கிறான், உங்கள் வீட்டுக்கார் நான் இனிமேல் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்கோ, அதான் உங்கள் வீட்டுக்கார் நான் இது பண்ணுறேன், எப்படி சாவச்சுன்னேன்.
நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இனிமேல் நீ உன் பொண்ணு நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நான் எனக்கு அது போதும் அப்படின்னா. அப்போ கூட நான் நோண்டி கேட்டேன், நீ எப்படி பண்ண, என்ன பண்ண? நான் அழுகுற மாதிரி காட்டல, நீ எப்படி சாவச்ச அது மட்டும் சொல்லுன்னா. உனக்கு எப்படி தெரியும் செத்துருக்காருன்னு? நாங்கள் வீட்டுக்கு வந்து நானும் என் பொண்ணு வீட்டுக்கு வந்து பார்க்குறோம். நான் சமையல் ரூமுக்கு போயிட்டேன். எங்கள் பொண்ணு வந்து உட்கார எப்பவுமே அவங்க அப்பானா அதுக்கு உயிர். வந்து இப்படி உட்காந்துருந்தா எங்கள் வீட்டு இப்படி தான் பார்த்துன்னு இருந்தார். தரையில் ஒரு டவர் மட்டும் கட்டின்னு பார்த்துன்னு இருந்தார். இப்படியே உத்து அவங்க அப்பாவே பார்த்துன்னுக்குது. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ஹவுஸ் ஓனருக்கு காசு கொடுக்கல. வந்து நேராக உள்ளே வந்துட்டோம். அவங்க அப்பா கிட்ட தான் அது. அவங்க அப்பானா அவ்வளோ உயிராக இருந்துச்சு சின்ன பொண்ணுக்கு. வந்து பார்த்துன்னு இப்படி உட்காந்துக்குது. தலைகாணி மேலே இப்படி கை வச்சு உட்காந்துக்குது. அவங்க அப்பா இப்படி பார்த்துன்னு ஈரத்தோட பார்த்துன்னுக்குறாரு. அவங்க டாடி பார்த்துன்னு சொல்ல நான் என்ன செஞ்சேன், சமையல் ரூம் போயிட்டேன். போயிட்டு வந்ததும் மம்மி என்ன டாடி வயிறு அசியில் ஏறிச்சு, ஏன் அசி இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சேன், ஏன் அசியுமே அப்படின்னு எழுப்புனேன். இப்படி எழுஞ்சி பார்த்தா நாக்கு மட்டும் தான் வெளியே வந்துச்சு. இப்படி 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 ஒரு கிழிச்சு போட்டது நாக்கு உள்ளே போயிடுச்சு அவருக்கு. நான் அப்போ கூட கேட்டேன், எப்படி இப்படி ஆச்சுன்னு கேட்டேன். அவன் சொல்லவே இல்லை லாஸ்ட் வரலையும். அவன் தான் மேடம் சாவிச்சான். என் தங்கச்சி வீட்டுக்காருக்கு தெரியும், அவன் அங்கே தான் இருந்தான். என் தங்கச்சி வீட்டுக்காருக்கே தெரியும். எதுக்கு உங்க வீட்டுக்காரர் அவர் சாகடிக்கணும்? நாங்கள் நிம்மதியாக இல்லையா, என் தங்கச்சி வீட்டுக்காரர் சொல்லிக்கிறாரு. அவங்க வந்து எப்போ பாரு நிம்மதியே இல்லைடா. இது நடந்து எவ்வளோ நாளாச்சு? 3 வருஷம் ஆயிடுச்சு மேடம். இப்போ எதுக்கு இங்கே வந்து சொல்றீங்க? 3 வருஷமா எனக்கு நிம்மதியே இல்லை. அவங்க என்னை வந்து டார்ச்சர் பண்ணி உன் குழந்தைங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ கூட நான் இவனை அடிச்சு நான் சாவடிக்கணும். எங்கள் மச்சினுக்கிட்ட போய் சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார செத்து 3 மாதத்துலேயே சொல்லிக்கிறேன், கௌரி தான் அடிச்சு சாவடிச்சுக்கிறான். ஏற்கனவே தாவடி அடிச்சு வாய் திறக்க முடியாது, சாப்பிடாத. இவன் அடிச்சுட்டு என்கிட்ட சொன்னான், ஏன்டா அடிச்சேன்னா நீங்கள் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல, நான் அடித்தேன். வாடா போட்டேன்னு தான் சொன்னேன். ஏன்டா அடிச்சேன்னா நீங்கள் கஷ்டப்படுறது பார்க்க முடியல, உன் பொண்ணு கஷ்டப்படுறது பார்க்க முடியல, நான் அடித்தேன் அப்படின்னு சொன்னான். அது கூட நான் சொன்னேன், எங்கள் தங்கச்சிங்கிட்ட சொன்னேன், கௌரி தாண்டி அடிச்சிக்கிறான் அப்படின்னு. அவன் அடிக்கிற வரலையும் நீ என்ன பண்ண, அவன் அடிச்சுட்டே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான், அவங்க வீட்டுக்கார அடிச்சிட்டேன், நீங்கள் கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னான். உண்மையை சொன்னீங்கன்னா உண்மையதான் மேடம் சொல்றேன், நாங்க உங்களை காப்பாத்தி விடலாம். உண்மையதான் மேடம் சொல்றேன். இவ்வளவு தொழுகு நான் வந்திருக்கிறேன் மேடம், நான் உண்மையதான் சொல்றேனே, நான் உண்மையதான் மேடம் சொல்றேன். நான் இது இவ்வளவு நாள் போய் சொல்றேன். நீங்க வீட்ல இருந்து வெளியே போகும்போது அவர் வருவாரு தெரியுமா தெரியாதா? தெரியாது மேடம். கொலை பண்ணது எப்படி ஒத்துக்கிட்டாரு? அவரே சொன்னாரு, நீங்க நிம்மதியா இருக்கணும், நான் செஞ்சேன். இப்போ கூட போன்ல கூட சொல்றான், நீ சொன்ன நான் செஞ்சேன், உன் சந்தோஷத்துக்கு வசதான் நான் செஞ்சேன், நீ எங்கன்னா போய் சொல்லிக்கோ, நீ கஷ்டப்பட்டு நான் பார்த்தேன், நான் செஞ்சேன்றா. இப்போ கூட போன்ல இன்னி கூட நீ கஷ்டப்பட்டு பார்க்க முடியல, நான் செஞ்சேன். எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க? அது சொல்றதுதான் மேடம் வந்தேன். எனக்கு நான் 3 வருஷமா நான் அவனை அடிச்சு சாவடிக்கணும், என் புருஷனை இப்படி பண்ணானே. நான் யாருக்கிட்ட சொன்னாலும் நீ சொல்லாத, நீ தான் லாஸ்ட் கஷ்டப்படுவ, 2 வயசு பொண்ணுங்க இருக்குதுன்னு என் தங்கச்சி சொல்லி என்னை பயம் கட்டி உட்கார வச்சாளுங்க. இது என் தங்கச்சி வீட்டுக்காருக்கே தெரியும், என் சிரோஸுக்கே தெரியும். கௌரி என்னத்துக்கு இங்கே சுற்றினுக்கிறான். நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், கலாக்கா வீட்டுக்கார செத்துட்டாருன்னு. ஐயோ அப்படின்னு சொல்ல, அப்படியான்ட்டு ஃபோனை கட் பண்ணுறான். இதே அப்பன்னு ஃபோன் பண்ணி சொன்னா. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கரெக்டா சொல்லுங்க. என்னைங்க மேடம்? உங்க வீட்டுக்காரர் சார் அன்னைக்கு? அன்னைக்குதான் மேடம் நானும் என் பொண்ணு வெளியே போயிட்டோம். இவன் வேலையை முடிச்சிட்டு உங்களை கூப்பிட்டாரா? எப்போ மேடம்? எங்க வீட்டுக்காரா? ஆமா கூப்பிடுவாரு, எப்பவுமே எங்கிட்ட இருப்பாரு மேடம். கொலை பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டாரா கௌரி சங்கர்? ஆஹா அப்படிலாம் இல்லை மேடம், கூப்பிடலாம் இல்லை. அவன் செஞ்சுட்டு அந்த பேகை வந்து எடுத்துன்னு போயிட்டான். அவன் வைக்கல பேக், அவன் கேட்டான், நான் எடுத்து வச்சேன், கட்டில் மேல இருக்குது எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன். அது எது கேட்டானா என்னை வந்து வெளியே வந்து கொடுன்னா. நான் கடைக்கு போறேன், எங்க வீட்டுக்காரர் வந்து குஷ்டுக்கிறாரு, நான் கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அவன் எப்படி பண்ணாலும் எனக்கு தெரியாது. மறுநாள் தான் போன்ல சொல்றான், நான் தான் சாவச்சேன். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் மேடம்? நான் அவனு வந்து நான் கல்யாணம் பண்ணணும்லாம் சொல்ல மேடம், நான் கல்யாணம் எல்லாம் நிறுத்தணும்னு சொல்ல. எங்க வீட்டுல யாருக்கு கல்யாணம்? அவனுக்கு கல்யாணம்னு இப்பதான் அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க. நேத்து எப்போ? நேத்து சாயங்காலம் பத்திரிக்கை எடுத்து சார் எதுலதான் கொடுத்தாங்க. அந்த சாரே போன், அந்த போன் நம்பர் கூட இருக்குது. அவன் போன் பண்ணி உங்க வீட்டுக்கார இவன் தான் சாவச்சு, அவங்ககிட்டயே சொல்லிக்கிறான், அந்த அண்ணன்கிட்டயே சொல்லிக்கிறான். அப்பே நின்றவர இவன் தான் எங்க வீட்டுக்கார சாவச்சா, எனக்கு நல்லா தெரியும். இவன் எனக்கு மறுநாள் போன் பண்ணி சொன்னா, அது ரெக்கார்டு பண்ணி என் தங்கச்சி வீட்டுக்காரர்கிட்ட காட்டுறா. அந்த போனை பிடிங்கி அவங்ககிட்ட கொடுத்தான், எங்க சுரேஷ் தங்கச்சி வீட்டுக்காரு. அது ரெக்கார்டு பண்ண மேடம், கேமரா போன் எங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு. அதுல நான் ரெக்கார்டு பண்ணது எங்க சுரேஷ் கிட்ட போட்டு காமிச்சேன். கௌரி எப்படி சாவச்சேன்னு சொல்றான் பாரு சுரே, நீ நம்ப மாட்டியே, எப்படி சாவச்சான்னு சொன்னதுக்கு அவன் போனை பிடிங்கி அவங்ககிட்ட கொடுத்தான். எப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்க? அவன் பேச சொல்ல மேடம். ஏன் உங்களுக்கு தெரியுமா? அவன் போன் ரெக்கார்ட் பண்ண தெரியும் மேடம், யார் போன் பண்ணாலும் நான் ரெக்கார்ட். அப்போ அவர் அதுதான் சொல்ல போறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் சொல்ல தெரியும் மேடம், அவன் பேச சொல்லிதான் நான் ரெக்கார்ட். எதுக்கு ரெக்கார்ட் பண்ணீங்க? அது காட்டலான்ட்டு என் தங்கச்சி. அவர் அது பேச போறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? பேச போறான்னு சொல்லல மேடம், பேசினே சொல்ல நான் ரெக்கார்ட் பண்ணேன். அந்த வார்த்தை சொல்லிதான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். அவன் பேச போறான்னு நான் ரெக்கார்ட் பண்ணல, அவன் வார்த்தை சொல்லிதான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். உன் மாமியார நான் வண்டி ஏற்றி சாவடிப்பேன், நீ என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ. அது கூட என் போன்ல இருக்கு மேடம்.
அவன் ஒரு வார்த்தை எப்போ பேசுறானோ எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன். நான் எந்த வருஷம் பேசினாலும் எவ்வளவு நேரம் பேசினாலும் எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி நீங்க எதுக்கு வைப்பேன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மேடம். அதான் நான் சொல்றேன் மேடம், என் தங்கச்சி வீட்டுக்காரால் தான் எனக்கு பழக்கம் ஆச்சு. அவன் கல்யாணம் பண்ண போறாங்கிறதுக்காக நீங்க போய் சத்தியமா ஐயோ மேடம், அவன் எனக்கு எல்லாம் செய்யறான் மேடம். எனக்கு அந்த என்ன காசு செய்றாரு? வேணும்னா, அவன் பேங்க்ல எனக்கு பணம் போடுறான். 4 மாசமா போட்டுக்கிறான் பேங்க்ல காசு. எவ்வளோ? 10,000 15,000 பேங்க்ல போடுறான். நீ யார்கிட்டயும் சொல்லாதன்ட்டு என் பேங்க் புக்கு காட்டுறேன் மேடம். எல்லாம் அவன் காசு செஞ்சு இப்போ கூட காலைல கூட போன் பண்ணான், உனக்கு எது வேணாலும் நான் செய்யறேன், அப்ப எனக்கு இதெல்லாம் சொல்லாத, ரெக்கார்ட்லாம் கொடுக்காத. அவன் இப்போ கூட மிரட்டுறான். நீ அவன் போன்ல பாருங்களேன். நீங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இல்ல செஞ்சீங்களா? மேடம், 2 குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், எங்க வீட்டுக்காரனா எனக்கு அவ்வளவு உயிர். அது ஒரு பல்லு வலி நான் கூட எங்க வீட்டுக்கார் அது கூட சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னா உன்னால தான். என் வீட்டுக்காரி இருந்தாக்கா நான் எவ்வளவு நல்லா இருப்பேன். நான் எவ்வளவு அழுது இருக்கிறேன் மேடம் அந்த போன்லயே. எப்போ அவன் சொன்னானா அதுல இருந்து அவனை ரெக்கார்டு பண்ணதான் வச்சுக்கிறேன். நான் எந்த வருஷம் பேசுறது எல்லாமே 3 வருஷம் போன் கூட ரெக்கார்டிங் தான் இருக்குது மேடம் என்கிட்ட. எங்க மச்சினகிட்ட நான் சொல்லிக்கிறேன்னா இல்லைன்னு கேளுங்க. அவன் தான் சாவச்சான். அவர் கொல்ல போறாருன்னு உங்களுக்கு தெரியும்? சத்தியமா தெரியாது மேடம். இனிமே நல்லா அச்சுட்டு என்கிட்ட போன் பண்ணா, இனிமே நீ நல்லா இருப்பீங்க உங்க வீட்டுல அச்சன்னு. அன்னைக்கு சோறு துண்டுறது கூட எங்க மாமியார் தெரியும், கௌரி தான் அச்சான்னு என் தங்கச்சிங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னேன். நீ கௌரி அடிக்கிற வரல நீ ஏன் விட்ட, என் தங்கச்சி என்ன திட்டுச்சு. அவன் அஷ்டு போன் பண்ணி சொல்றான் என்கிட்ட, நாங்க கஷ்டப்பட்டா நாங்க எங்களோட போறோம், அவன் அஷ்டு தான் போன் பண்ணி சொல்றான்னு. மேடம் நான் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்கு போறதுல நான் கவலைப்படல மேடம், நான் உண்மையதான் சொல்றேன். நான் என் 2 குழந்தைங்க எவ்வளவு நோயில கஷ்டப்படுது அது கூட நான் பாக்குறேன்றான். எப்படி கொன்னாருன்னு ஏதாவது சொன்னாரா? அதான் மேடம், நான் கவர் வச்சுதான் நான் சாவிச்சேன். வீடு நான் கொடும்ப கூட நீ ஏன் சாவிச்ச விட்டுற வேண்டியதானுன்னா, நீங்க கஷ்டப்பட்டு எனக்கு பிடிக்கல. எனக்கு சுரேஷ் சொன்னா நீங்க உங்க பொண்ணு இதுலயே உங்க வீடு ஜெட்டியோட நிக்கிறாரா, இதெல்லாம் சொன்னானா இல்லையான்னு கேளுங்க. என் தங்கச்சி வீட்டுக்கு போய் சொல்லிக்கிறான். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எதுவுமே வேணாம் மேடம். அவன் கல்யாணம் பண்ணி கூடாது மேடம், அவன் ஜெயிலுக்கு போனோம். நான் அதுதான் சொல்றேன் மேடம். அவனை நான் அச்சு சாவடிக்கணும் தான் நான் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணியிருந்தேன். என்னால் முடியல. எங்க மச்சின கிட்ட சொன்னா என்னால் முடியல. அவன் கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டேன் மேடம். அவனை நான் அச்சு சாவடிக்கிறேன் தான் 1 லட்சம் ரூபாய் நான் சீட்டு போட்டு வச்சுக்கிறேன் மேடம். நான் எத்தனை பேர்கிட்ட சொல்லிக்கிறேன், வேணாம் என் பொண்ணுகிட்ட சொல்லிக்கிறேன், மம்மி நீ அவனெல்லாம் பண்ணிட்டு நீ ஜெயிலுக்கு போடாது மம்மி, நாங்க தான் அனாதை ஆயிடுவோம். என் பசங்களை கேளுங்க, நைட்டெல்லாம் நான் எழுப்பி சொல்லுவேன். ஹலோ ஷாமலா பேசுறீங்களா? ஹலோ ஷாமலா பேசுறீங்களா? ஆமா, நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன்மா, சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. சொல்லுங்க. உங்க அக்கா வந்திருக்காங்க இங்க. சொல்லுங்க. அவங்க அக்காவோட வீட்டுக்கார கொன்னது அந்த கௌரி சங்கர் உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சொல்றாங்க, உண்மையா? அதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. அவங்க 2 வயசு பசங்க இருக்காங்க. அது பசங்களை பார்க்க மாட்டாங்க, அவங்க இது மாதிரி பண்ணுகிறாங்க. அவங்களால எவ்வளவு பேருக்கு திரும்ப பிரச்சனைங்க. என்ன ஆச்சுமா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்களுக்கு ஒன்னே தெரியாதுங்க. அவங்க திடீர்னு சொல்றாங்க இது மாதிரின்ட்டு. இப்ப எங்க லைஃப் எல்லாம் பாதிக்கப்படும். எங்க வீட்டுக்காருக்கு எல்லாம் தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்ல உங்க வீட்டுக்காரரோட ஃப்ரெண்டு தான் சொல்றாங்க. வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு தாங்க. அதுக்கிட்டு வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா பேசுவாங்க. ஓ இவங்க அவங்க மச்சின கூட எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க இது மாதிரி. அவங்க மச்சினுக்கு நீங்க போன் பண்ணதான் என்கிட்ட சொன்னாங்க. நாங்க என்ன பண்றது எங்களுக்கு ஒன்னே புரியல. இல்லம்மா நான் என்ன கேக்குறேன், இவங்க சொல்லறதுல ஏதாவது உண்மை இருக்காமா? அந்த பொண்ணு நெஞ்சு வலின்னு அழுது பாவம் சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு எங்க வீட்டுல தான் இருக்கு. இல்லம்மா இவங்க சொன்னதுல ஏதாவது உண்மை இருந்தா அதை நம்ம கண்டுபிடிக்கணும், போலீஸ்ல சொல்லணும்ல. அதுதாங்க சொல்றேன். இது எப்படிங்க எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நாங்க எங்கேயோ இருக்கிறோம், அவங்க எங்கேயோ இருந்தாங்க. அந்த நேரத்துல நாங்க கீழ்பாக்கத்துல இருந்தோம். அப்போ அவங்க வெள்ளிவாக்கத்துல இருந்தாங்க. மாமா இது மாதிரி இறந்துட்டான்னு சொன்னாங்க போன் பண்ணி. நாங்க அப்புறம் தான் நாங்க வந்து பார்த்தோம். அவங்க பண்ணது எங்களுக்கு என்ன தெரியுமா? இல்ல அவங்க சொன்னாங்களாமா உங்கள்ட்ட இப்படி? அதாங்க இப்பதாங்க சொல்றாங்க அவங்க. அதனால நானும் அவங்க மாமியார் கிட்ட நாங்களும் பேசிட்டோம். அவங்க சொல்லி நாங்க எப்படி நம்புறதுன்னு எங்களுக்கு ஒன்னும் புரியல. இல்ல 3 வருஷம் முன்னாடி உங்கள்ட்ட சொல்லியாச்சு சொல்றாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடில எங்க கிட்ட சொல்லுங்க. அப்பவே சொன்னாங்க பொண்ணு கொஸ்னாங்க. நான் இப்ப கூட சொல்றேன் அவங்க பொண்ணு கொஸ்னா எங்க அக்கா கிட்ட நான் பேசுறேன். எங்க அக்கா நாங்க நாங்க எப்ப தலை பண்ணிட்டு இருக்கோம். உங்க பேர் என்னது? உங்க பேர் என்னது? ஹலோ ஹலோ வணக்கங்க. ஹலோ வணக்கம். வணக்கம். மிஸ்டர் நீலகண்டன் பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து. ஆமாம்மா சொல்லுங்கம்மா. உங்க பொண்ணு புனிதாக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்க இல்லையா திங்கக்கிழமை? சொல்லுங்கம்மா.
அந்த நீங்க பாத்திருக்கிறது மாப்பிள்ளை கௌரி சங்கர், ஆமா சொல்லுங்கம்மா. அவர் பேர்ல ஒரு புகார், அவர் மேல ஒரு குற்றச்சாட்டோட ஒரு பொண்ணு இங்க வந்திருக்கா. எங்க? இங்க ஜி தமிழுக்கு. சொல்வதெல்லாம் உண்மைக்கு. நீங்க கொஞ்சம் அந்த பொண்ணுகிட்ட பேசிடுங்களேன். ஏன்னா கல்யாணம் வச்சிருக்கீங்க, அப்போ எங்களுக்கு இப்படி ஒரு நியூஸ் வந்ததுல உங்களை தெரிவிக்கணும்னு தோணுது எங்களுக்கு, அதனால தான் கூப்பிட்டோம். அப்படியா? ஆமா, அந்த பொண்ணுகிட்ட பேசுங்க, நீங்களே பேசுங்க. கொடுக்கணுமா? இதா இருக்கா அந்த பொண்ணு, இங்கதான் இருக்கா. சொல்லுங்கம்மா. இதா பேசுங்க, பேசுமா. சார் கௌரி வந்து எங்க வீட்டுக்கார சாவச்சிட்டார் சார். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. கௌரி சங்கர் வந்து எங்க வீட்டுக்கார சாவச்சிட்டார் சார். 3 வருஷம் ஆகுது. எங்க வீட்டுக்கார ஏன் எங்க வீட்டுக்கார சாவச்சான் சார். அவன் என்கிட்ட பேசினுக்கிற இதுல சாவச்சிட்டான் அவன். 2 பேருக்கும் தொடர்பு இருந்தது சொல்றாங்க. சார் தைரியமா இருக்கணும் நீங்க. சொல்லுங்கம்மா. ஏன்னா கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க, உங்க மனநிலை எனக்கு புரியுது. ஆமாமா. ஆனா இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள்ட்ட சொல்லாம இருந்தா அது அதை விட பெரிய பாவம். ஆமாமாமாமா. உங்க பொண்ணு வாழ்க்கை எங்க பொண்ணு வாழ்க்கை மாதிரி. படிச்ச பொண்ணு, நல்லா படிச்சிருக்கா. அதனால உங்களை தெரிவிக்கணும் இல்லையா, இதுல எவ்வளவு உண்மை இருக்கு, இந்த அம்மா போய் சொல்றாங்களா எல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கலாம். சரிங்கம்மா சரிங்கம்மா. ஆனா இங்க உட்கார்ந்து உங்க வருங்கால மாப்பிள்ளைக்கு அவங்க பேசுறாங்க. அவர் போனை கட் பண்ணாம மறுபடியும் இவங்க போனை அட்டெண்ட் பண்றாரு. இவங்களோட அக்கவுண்ட்ல காசு போடுறாரு அவரு. உங்களுக்கு அவரை இப்ப எங்க முன்னாடி உட்கார்ந்து பேசினத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், கொஞ்சம் கேளுங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அக்கவுண்டுக்கு காசு போடுறாராம். 3 மாசமா காசு போட்டுட்டு இருக்காரு. 10,000 15,000 போட்டுட்டு இருக்காரு. எதுக்காக பண்ணோம் அப்படி? நான் தப்பா ஒரு புகார் சொல்றாங்கன்னா ஏன் அவர் போன் அட்டெண்ட் பண்ணோம்? அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா தானே பேசுறாங்க. அந்த அம்மா பக்கத்துல இருக்காங்க. நான் லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன். லட்சுமி ராமகிருஷ்ணா, சரிங்க சொல்லுங்கம்மா. இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எங்க பொண்ணால எதனா ஃபால்ட் இருக்குங்களா? இல்லங்க, உங்க பொண்ண போய் இப்படி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா? அது 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 ரைட் 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 ரைட். நம்ம இது எதுவும் தெரியாதுங்களே எங்களுக்கு. ஐயா என்ன சொல்ல வரேன்னா, உங்க வருங்கால மருமகனுக்கும் இந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருந்திருக்கு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அம்மாவோட புருஷனா அவர் தான் கொலை பண்ணாருன்னு அந்த அம்மா சொல்றாங்க. யாரு? அந்த அம்மாவோட புருஷனே? ஆமா. நைட்டு போய் வீட்டுக்கு போய் பிளாஸ்டிக் கவரால, இல்ல மேடம், காலையிலேயே பிளாஸ்டிக் கவரால சஃபகேட் பண்ணி கொண்டிருக்காரு சொல்றாங்க. சொல்லுமா. ஆமா சார், நாங்க அன்னைக்கு குழந்தை நானா ஆஸ்பத்திரிக்கு போனோம் மேடம். காலையில தான் அது நைட் இல்ல. வந்து இந்த நேரத்துல சொல்றாங்களாமா? எனக்கு இப்பதான் மேடம் கல்யாணம் ஆகும்னு தெரியும். இப்பதான் உங்களுக்கு தெரியுமா? பத்திரிகை எடுத்துட்டு இங்க வந்திருக்காங்க. எந்த ஊரு? எந்த ஊரு சொல்லுமா? வில்லிவாக்கம். வில்லிவாக்கம். வில்லிவாக்கமா? இது என்னன்னா, கல்யாணம் ஆயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா அது ரொம்ப கஷ்டம்ல. மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சீங்களா? இல்லம்மா, நாங்க கேட்டோம். பக்கத்துல நல்ல பையன் தான் சொன்னாங்க. இது மாதிரிலாம் தெரியாது. அவசரப்பட்டு பத்திரிகை அடிச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்துறது கஷ்டம் தான் தெரியும். ஆனாலும் புள்ளைய போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல தள்ளி விட்டுடாதீங்க ப்ளீஸ். சரிங்கம்மா, இப்ப என்ன பண்றதுமா? இப்ப எல்லாம் முடியிற கட்டமா இருக்குதாம்மா. இப்போ நாளைக்கு இந்த இப்போ வந்து எல்லாமே திங்கக்கிழமை முகூர்த்தம் வந்து வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம்மா. வேற என்னமா பண்ணறது? எப்படிங்கம்மா பண்ணலாம்? நீங்களே ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்லுங்கம்மா. இல்ல, இப்ப நாங்க உங்கள்ட்ட சொல்லாம இருந்தா அதை விட பெரிய தப்பு இல்லைங்களா? அதுக்குதான் நீங்க சொல்லிட்டீங்கம்மா, எனக்கு புரியுதுங்கம்மா. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்ன்றது ஒரு முடிவு எடுங்கம்மா. நிச்சயமா அந்த பையன் தப்பு பண்ணிருக்காங்க. இல்லன்னா இந்த அம்மாவோட போன் அவன் அட்டெண்டே பண்ண வேண்டியது இல்லையே. அவரே இந்த அம்மாவோட போனை ஏன் அட்டெண்ட் பண்றாரு?
அந்த அம்மாவுக்கா? ஆமா, இந்த அம்மா கூப்பிடும் போது அவர் போன் எடுக்கிறாரு. அசிங்கமா திட்டுறான். அப்படியா? இத ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கால் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரிங்கம்மா சரிங்கம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது பத்திரிகைய பார்த்தோன்னே. நல்ல ஃபேமிலி, நல்ல பொண்ணு, இப்படி போய் மாட்டிக்க கூடாதுன்னு தான் நாங்க கூப்பிட்டோம் உங்களை. சரிங்கம்மா, எப்படி பண்ணலாம் நீங்களே ஒரு முடிவு சொல்லுங்கம்மா. எப்படி பழக்கமாச்சு சொல்லுமா அவர்கிட்ட, சொல்லுமா. எப்படி பழகுனா அதான் என் தங்கச்சி வீட்டுக்கார ஃப்ரெண்டு சார் அவரு. சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. எங்க தங்கச்சி வீட்டுக்கார ஃப்ரெண்டு தான் அவரு. உங்க தங்கச்சி ஃப்ரெண்ட் அவரு? எங்க தங்கச்சி வீட்டுக்காரருடைய ஃப்ரெண்டு சார். அப்பேன்னு சுரேஷ் கௌரி எல்லாம் அவங்க ஃப்ரெண்டு தான், 3 பேரும். எப்பவுமே எங்க சுரேஷ் கிட்ட தான் ரொம்ப அதிகமா பேசுறது, குடிக்க வரதுல எங்க சுரேஷ் வீட்டுக்கு தான் அவன். அப்பதான் பழக்கம். எங்க தங்கச்சி அவங்க மச்சினை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண சொல்ல அவரு கொளுத்திக்கினாரு. என் தங்கச்சி அவங்க மச்சினை கொளுத்தின்னு இருந்தாரு. அந்த டைம் தான் எங்கிட்ட பேச ஆரம்பிச்சுது. அவங்க பேசுனதெல்லாம் 3 வருஷமா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன், கேளுங்க சார். நான் என்னத்த சொல்றது. முதல்ல நீ இல்லாம நம்பிராஜ் தான் எனக்கு பாருங்க சார். எனக்கு கல்யாணம் எல்லாம் தெரியாது. ஆனா அவனை நான் ஆளா வச்சு அடிக்கணும்னு மட்டும் நான் நினைச்சது மேடம். நான் இதுக்கு போய் கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் போய் சண்டை போட்டுக்கிறேன். என் புருஷனை சாவச்சிட்டு இங்க ஒளிஞ்சுன்னு இருக்கிறான் அப்படின்னு கலெக்டர் ஆபீஸ் தான் போய் சண்டை போட்டுக்கிறேன் நானு. அந்த ஆபீசர் அம்மா வந்து புருஷனை கொன்னு இருக்கான், அவனுக்கு சாவடிக்கணும்னு 1 லட்சம் ரூபாய் செய் வச்சிருக்கான். எங்க மாமியார் வீட்டுல ஸ்டெப் எடுக்கல மேடம். சத்தியமா எங்க மச்சின கிட்ட சொன்னேன், உன் அண்ணாச்சு அவன் தான்ட்டு. அதுக்கோசமே 1 லட்சம் ரூபாய் சீட்டு இந்த மாசம் தான் மேடம் எடுத்தேன். போன மாசம் எடுத்து இன்னும் கொடுக்கல. அவங்க 22ஆம் தேதி தரேன்னுக்கிறாங்க. எங்க அண்ணியை கூப்பிட்டேன், வா நான் அவனை விட்டு இருக்க முடியல, அவனை கை காலை வச்சாதான் எனக்கு அடங்கும் அப்படின்னு எங்க அண்ணி கூப்பிட்டேன். விட்டுரு, அவன் தான் உங்க பசங்க செய்யறேன்னு சொன்னால அது வரையிலும் வாங்கின்னு துண்ணு, நீ ஏன் பழி வாங்கணும்னு இருக்குது. எங்க அண்ணி கூட போன் பண்ணி கேளுங்களேன், நான் 1 நிமிஷம் பண்ணி கேட்கறேன், அது என்ன சொல்றதுன்னு கேளுங்களேன். அவனை பழி வாங்குற எண்ணத்தையே விட்டுரு, உன் பசங்க லைஃப பாருந்தான் எல்லாருமே சொல்றாங்க. இந்த பத்திரிகை இன்னைக்கு நேத்தான் மேடம் அவன் குத்தான், அந்த நம்பிராஜ்ன்றவன். நீங்க ஒரு விஷயம் நம்பிராஜ் அப்பேன் அப்பேன் சார். யாரு குடுத்தது? அவரே தானா? அப்பேன் அவன் குடுக்கல, அப்பேன் குத்தான். அப்பேன் குத்தானா? ஆனா இவனுக்கு கல்யாணம்னு எனக்கு தெரியாது மேடம். டெய்லி என்கிட்ட போன் பண்ணி உன் குழந்தைங்க செய்யறேன்னு தான் சொல்றான். அவர் எதுக்கு இவங்க குழந்தைங்களுக்கு செய்யணும்? நான் கல்யாணம் பண்ணா கூட நான் உன் குழந்தைங்க அவ்வளவு பச்சையா பேசுறான் மேடம். சரிம்மா, இப்படி என்ன பண்ணலாம் இப்போ சொல்லுங்கம்மா. ஆமா, நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க முடிவு பண்றது இருக்கட்டுமா. இப்போ நெருக்கத்துல இது மாதிரியா சொல்றீங்களாம்மா? என்னங்க நெருக்கத்துல சொல்றீங்களாம்மா? மாப்பிள்ளை நல்லவனா இருக்கணும் இல்லையா? ஆமா. அது இல்லையா முக்கியம், பொண்ணு வாழ்க்கை முக்கியம் இல்லையா? ஆமா. அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொண்ணு கஷ்டப்படுறதுக்கு இப்பவே நிறுத்துறது நல்லது. கல்யாணம் பண்ணின்னு கூட எங்களை பாப்பேன்னு சொல்றான் மேடம் அவன். நான் எங்களை கல்யாணம் பண்ணின்னு எங்களை பாப்பேன், எங்களை கை விட மாட்டேன். அப்படி சொல்றாப்லையா? அப்படிதான் ரெக்கார்ட்ல கேளுங்க சார். நேத்து வரலையும் பேசுனது வரலையும். சரிங்க, அந்த அம்மா கிட்ட கொடுங்கம்மா. நான் இங்கதாங்க இருக்கேன். அம்மா எப்படிங்கம்மா பண்ணலாம்? இல்ல, அந்த ரெக்கார்ட ரெடி பண்ணிட்டு இருக்கோம், நீங்க அதை கேளுங்க. சரிங்கம்மா. தொடர்புங்கறத தாண்டி அந்த பையனோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க, கேளுங்க, போடுறோம். தெரியல நீ எது கட் பண்ண சும்மா நினைச்சுன்னுக்குறான். ஆனா இப்பதான் தெரிஞ்சு அவங்க போன் பண்ண சொல்ல என்ன போன் கட் பண்ணிட்டு என்ன எவ்வளவு அழ வச்ச. நீ என்ன பண்ற பண்ணிட்டேன், நான் ஒரு வாரம் தான் சொல்லுவேன். என் பசங்க யாராங்க அப்பா வர
இப்படிதான் கேக்குறான் மேடம். சொல்லுங்கம்மா. கஷ்டப்பட்டுக்கிறேன் இவ்வளவு இதாக பண்ண மட்டும் நல்லா இருக்கணும்ல, மட்டும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். நல்லா இருக்கும், ஒரே வாரம் சொல்ல, நீ மட்டும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நீங்க மட்டும் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். நல்லா இருக்கும். அசிங்கமா பேசுவேன் மேடம். ஆமா, அந்த பார்த்த வாயில போட என்ன பண்ண பார்த்து பண்ணு கொடுப்பா, அதே மாதிரி வாயில போட்டுக்கிட்டேன். இருங்க, ஒரு நிமிஷம். காது கேக்குதா இல்லையா? சொல்லுங்க. சொல்லு. என் பசங்க ஏமாத்திட்டல. சரி, அதான் கரெக்டு தான். சொல்லு. ஏமாத்திட்ட. அதான் சொல்லு. நல்ல சந்தோஷமா இருக்கு. நீலகண்டன் சார், சொல்லுங்கம்மா. இது உங்க மருமகன் வாய்ஸ் தானே? ஆமா ஆமா ஆமா, அந்த அவர் வாய்ஸ் தாம்மா. இந்த மாதிரி ஒரு நாங்க கூட நிறைய ஒரே ஒரு ட்ரிப்பு 2 ட்ரிப்பும் போயிட்டு வந்திருக்கோம். வீட்டாண்ட போனோம், பார்த்தோம், கொண்டோம். அவர் வாய்ஸ் தான் அது. இந்த மாதிரி ஒரு பையனுக்கு எங்க உங்க பொண்ணை கொடுக்கணும் பண்றது? எங்க பையன்கிட்ட பேசுமா? ஆமா, கொடுங்க பேசுங்க மேடம். சொல்லுங்க மேடம். வணக்கங்க. சொல்லுங்க மேடம். இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கா, பேபி கலான்னு. சரிங்க மேடம். உங்க வீட்டு பத்திரிகை எடுத்துட்டு வந்தா. சரிங்க மேடம். நாங்க கூட முதல்ல உடனடியா அவங்கள கூப்பிடக்கூடாது, உண்மை என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் கூப்பிடணும்னு பொறுமையா இருந்தோம். சரிங்க மேடம். எங்க முன்னாடியே அந்த பையனுக்கு, கௌரி சங்கருக்கு இவங்க போன் அடிச்சாங்க. சரிங்க மேடம். 3-4 வாட்டி போன் அடிச்சாங்க. அவர் அங்கிருந்து போன் அட்டென்ட் பண்ணாரு, பேசுறாரு. சரிங்க மேடம். தப்பா பேசுறாரு. சரிங்க மேடம். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட அக்கவுண்டுக்கு 3 மாசமா 15,000 10,000ன்னு காசு போட்டிருக்காரு. சரிங்க மேடம். பேசும்போது உன் பசங்களை நான் பாத்துக்கிறேன், உனக்கு நான் காசு கொடுக்குறேன், கல்யாணம் பண்ண என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்க மேடம். எதுக்கு உங்க பசங்களுக்கு இவங்க காசு கொடுக்கணும் கேட்டா, என் புருஷனை கொன்னது அவர் தான் சொல்றாங்க இவங்க. இந்த இன்சிடென்ட் எப்போ மேடம் உங்களுக்கு தெரிஞ்சது மேடம்? இப்போங்க ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு என் கையில பத்திரிக்கை வந்து. அந்த அம்மா இந்த பத்திரிக்கை கிடைச்ச உடனே எடுத்துட்டு இங்க வந்திருக்கு. இந்த அம்மாக்கே இப்போதான் தெரியும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க, இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. டேட் எப்போ தெரியுங்களா மேடம்? இந்த திங்கக்கிழமை கல்யாணம் தெரியுங்க. பட் படிச்ச பொண்ணு, நல்ல ஃபேமிலி. எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தெரியப்படுத்தலைன்னா அது தப்பா போயிடும் இல்லையா? எவ்வளோ அவர் பேசினது காது கொடுத்து கேட்க முடியல போன்ல. நீங்களே கேளுங்க, நான் மறுபடியும் போட சொல்றேன், கேளுங்க. ரொம்ப அசிங்கமா பேசுறாரு. ஹலோ, சொல்லு. இன்னும் 3 நாளா கல்யாண மாப்பிள்ள வரதுக்கு? இல்ல, நீ நேத்து முந்தானத்து கூட நீ அப்படி சொல்லிய. என்ன பண்ண நினைக்கிறீங்க சொல்லு. என்ன சொன்ன என் பசங்க? நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? நம்பிக்கை இல்ல. என்ன சொன்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன சொன்னேன்? நம்பு. அதெல்லாம் தேவையில்லாத என்ன நம்ப சொல்ற உன்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உனக்கு என்ன மனசுல படுதோ என்ன சொல்ற நீ பண்ணுவேன் பாத்துப்பேன்ட்டு. அது விடு, அதான் விடு. அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரியாது. இந்த வார்த்தைக்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது. நீ எதை வச்சு சொல்ற? நீ நம்புன? நீ புதுசா கல்யாணம் பண்ண போயிடு அதை பாத்துன்னு இருக்கவா? கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொன்னேன். என் புருஷனை சாவடி சொல்ல. என்ன சொன்னா? அவங்க அம்மா விட்டு போயிட்டாங்க. உன் பிள்ளைங்களை நான் விட மாட்டேன், உன்னை பாத்துப்பேன்னு சொன்னேன். அப்படியா? அப்ப பாருங்கல்ல, என்ன பாப்ப? இனிமே புதுசா அதுதான் சொல்றேன்னா, நீ வந்து இது பண்ணோம், இதுதான் பண்ணோம், உனக்கு என்ன ஆச்சு அதை பண்ணு. நான் வந்து அது வந்து எதுவுமே வந்து
நீ பண்ணாத அப்படி இப்படின்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உன்னை வந்து உன்னுடைய மூளையை வந்து நாளாக மாற்ற மாட்டேன். உன் மனசுல என்ன போறதோ அதை நீ செய். இதான் உனக்கு சந்தோஷமா அது செய். அதை பத்தி வந்து என்கிட்ட இருந்த டென்ஷனா வந்து என்கிட்ட எல்லாம் பேசுனே என்கிட்ட எது இருக்காதுன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், உன் பிள்ளைங்களை பாப்பேன்னு நீ சொன்னியா சொல்லியா? கல்யாணமே பண்ணிக்காம உன் பிள்ளைங்க நான் பாப்பேன்னு சொன்னா சொல்லி உங்க அம்மா மேல வச்சு சத்தியம் பண்ணல நீ? உன் பசங்களை பாக்குறேன்னு சொன்னா இல்லையா? நீ என்ன சொன்ன? ஏய் நீ என்ன சொன்ன ஏது சொன்ன என்கிட்ட கேட்காத. என்ன சொன்ன? அப்ப நின்று போய் போய் பாரு. அப்ப என்ன ஐடியா கொடுக்குறா என்ன கூட்டிட்டு போறான்னா அங்க போய் பாரு. வந்து இத போட்டு வாங்குறது இது பண்ணது என்கிட்ட வச்சுக்காதண்ணா. கவிதா கிட்ட பேசுறியா? என்ன பண்ணோம் பேசுறியா? என்ன பேசணும் அதுகிட்ட? சொன்னோம் நீ என்ன சொன்ன? நீ கல்யாணம் எனக்கு இந்த மாசம் கல்யாணம்னு சொன்னியா என்கிட்ட? நீ என்ன சொன்ன? எனக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்லாத. ஏதாவது பண்றியா பண்ணிட்டு போன ஒரு வாரத்தை சொல்லிட்டு அப்புறம் விட்டு. எப்ப நிச்சயதார்த்தம் பண்ணாங்க உனக்கு? எப்ப பண்ணாங்க நிச்சயதார்த்தம்? என்னதுக்கு இப்ப நீ கேக்குற? எது கேட்டுக்கிற? எப்ப பண்ணாங்க? பயங்கரமா என்னது கேட்டுக்கிற? சொன்னியா நீ நிச்சயதார்த்தம் ஆச்சுன்னு சொன்னியா? இல்ல என்னது இவ்வளவு கேள்வி கேட்டுக்கிறேன்? மிரட்டல நான் இனிமே நான் மிரட்ட மாட்டேன். நீ வந்து என் புருஷனை சாவடி சொல்லி நீ என்ன சொன்ன? 2 குழந்தைங்க யார் சாவச்சா சொல்லு. யார் சாவச்சா? எதுக்கு சாவச்சாங்க? தேவையில்லாத பேச்சு என்கிட்ட பேசாத. எங்ககிற நீ எங்ககிற என்ன தெரியும்? 2 கிளி கத்துது டிவி வந்து சகிதாண்டு பேசுறியா? உனக்கு என்ன இது மாதிரி செய்ய மாட்டேன் நினைக்கிறியா? எனக்கு அந்த காசு வேணாம். நான் இவ்ளோ இது பண்ணிட்டு இனிமே எனக்கு அந்த காசு வேணாம். நீ பொண்டாட்டி கூட சந்தோஷமாட்டு அந்த காசு எனக்கு வேணாம். நீ வந்து நீ என் பசங்க நல்லது செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொன்னது உண்மைதான். அப்படியா? நீ அப்படிதான் நினைச்சிருக்கியா? அதனாலதான் இப்படி அதனாலதான் பாக்குறான் அதனாலதான் பாக்கல நீ அப்படிலாம் என்கிட்ட நினைச்சுக்காதா? மாதிரி அவன் என்ன கேட்டது இல்ல. அதுதான் நானா வார்த்தை சொன்னேன்? நானா வார்த்தை சொன்னேன்? நானா வார்த்தை சொன்னேன்? அப்பெல்லாம் தெரியாது. நான் இன்னும் 3 நாள் தானே இது கல்யாணம் மாப்பிள்ளை ஆகிறதுக்கு. பேசு. அதுதான் நீ பேசு. இல்லதான் பேச அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இந்த லாக் பண்ண சொல்லுவேன். நான் சத்தியமா தெரியல. தெரியாதுல்ல. அதான் இப்ப உனக்குன்னு ஒரு போன் வச்சுக்கிறேன்ல. இதுவும் கேப்ப இன்னமும் கேப்ப. வேணாம் இனிமே வானதாமா நல்லா இருக்கிற வரைக்கும் வந்துட்டு பாத்துட்டல. அதான் இப்ப நீ நல்லா இரு அவ்வளவுதான். நான் நல்லா இருக்க மாட்டேன் இனிமே. 2 லைஃபே போயிடுச்சால்தான். லைஃப் போயிடுச்சா? கரெக்ட் தான்மா லைஃப் போயிடும். நான் நம்பல இனிமே. அதான் சொல்றேன் ஒரே இடத்துல. ஆனா உன்னை நம்பி நான் வந்து நான் வீடு காலி பண்ண போறேன். இனிமே உன் காசு எனக்கு வேணாம். சரி அதான் என்ன பண்ணுவேன்? சாப்பிட்டுப்பேன். உன் காசு இனிமே வேணாம். இப்ப தெரிஞ்ச காசு நான் சுரேஷ் கிட்ட கொடுத்துறேன். அந்த காசு வாங்கிக்கோ. நான் இனிமே நான் வாங்க மாட்டேன் உன் காசு. எனக்கு இன்னும் அந்த இடம் கொடுத்துக்கிறாங்க. என் பிள்ளைங்க அங்க நல்லா இருக்கும். உன் காசு எனக்கு வேணாம். திரும்பி இது பண்ணுக்காதா? அப்படிதான் காஞ்சனா மாதிரி பேசு. கரெக்ட் தான். ஹலோ புருஷனை சாவடி கூப்பிட்டனா? கரெக்ட் தான். பேசு பேசு. சரிப்பா அதான் சொல்றேன்னா இனிமே வந்து நீ எனக்கு கஷ்டவே பட வேணாம். நேற்றுக்கு உன் பொண்டாட்டி வரும், உன் குழந்தை வரும், உன் அம்மா இருக்குது, உன் மாமியார் இருக்குது. எவ்வளோ கிரிமினல் மாதிரி நீ நான் சொன்னேன். யாரு கிரிமினல்? என்னது கூடவே இது ஒரு கிரிமினலா? விலங்கு வென்ற நீ விலங்கு வென்ற நீ சத்தியமாட்டா? இது கிரிமினலா? பாவம் நான் என்ன தண்டனை நீ எனக்கு ஏத்துக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு வேலை செலவாம சொல்றேன். என் புருஷனுக்கு பண்ண பாவம் நான் என்ன பண்ணேன் எனக்கு அதுக்கு தண்டனை எனக்கு எதுக்கு தெரியும். சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு நான் கத்தல. சொல்றாங்க உனக்கு என்ன அவன் கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளவுதானே? அது நான் ரெடி. அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்றாங்க. சந்தோஷம் இல்லாம அதை பண்ணிட்டு
என் புருஷனை சாவச்சு உங்ககிட்ட நான் ஒரு நாள் நீ யாரு வச்சா என்னம்மா பேசிக்கிறேன் நான் போட்டு காட்டேன் உனக்கு. போட்டு காட்டு காட்டு எல்லாம் கேட்பாங்க சொல்லு மகரன எதுக்கு அப்போ இதுக்குதான் வந்தல என்கிட்ட எதுக்கு வரலையே? சரி வேற எதுக்குதான் வந்தேன் எனக்கு தெரியல. நான் அதுக்கு கரெக்ட் தான் நீ பண்றது கரெக்ட் தான். போ நான் வரலப்பா. இப்பமா சொல்றேன்னா இப்பவுமே நான் சொல்றேன், நான் கும்பிட்ட தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், இனிமே நான் இன்னில இருந்து சொல்றேன், எந்த சாமியும் எனக்கு கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் வயிறஞ்சு கும்பிட்டது உண்மை, அது என் காதால கேட்டது உண்மை. இந்த 3 நாள்ல நான் என்ன பண்றது மட்டும் நீ பாத்துக்கோ. சரி சந்தோஷம் பண்ணு. அதான் சந்தோஷம் பண்ணு. அந்த கல்யாண சத்துலயே நீ விலங்கு போட்டு வரல. சரி சரி சந்தோஷம் பண்ணு. அதான் சந்தோஷமா பண்ணு. உனக்கு எவ்வளவு சந்தோஷமா பண்ணு. சந்தோஷம் எனக்கு சந்தோஷம். உனக்கு சந்தோஷமா? எனக்கு சந்தோஷம். என் பிள்ளைங்களுக்கு நீ என்ன செஞ்ச? நேர் எந்த போனு என் போனை ரிஜிஸ்டர் கால்ல போட்டு இன்னொரு போன் பண்ணி பேசலவே நான் உன்னை நினைச்சிட்டேன். இன்னைக்கு வரலையும் கூட நான் உன்னை சத்தியமா நீ விளையாட்டுத்தனமா திட்டுற, நான் பரவாயில்ல உன் காலில் கூட விழுற, நீ பேசினா போதுன்னு நினைச்சேன். ஆனா நீ அது மாதிரி பண்ணல. கீச்சிருவான் வந்தான்னு பேர் அப்பவே நினைச்சிட்டேன். அதான் சொல்லிட்டாங்க அவன் இப்பவே உங்களை பார்க்க மாட்டானா கல்யாணம் பண்ணா பாப்பான். சொல்றாங்க கேளு 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 கேளு. அவங்க சொல்றதுதான் கரெக்ட். கரெக்ட் தான். அவங்க சொல்றது கரெக்டா. அவங்களே கேளு. சந்தோஷமா இருக்கு. நீ பண்றது நீ செய். நான் செஞ்சு நீ செய்யற நீ பாரு. சந்தோஷம் எதுனா பண்ணு. உன் மனசு எது பிடிச்சதோ பண்ணு. பண்ணதான் போறேன். பண்ணு. உன் மனசு எது பிடிச்சதோ பண்ணு. மனசு பிடிச்சது இல்ல என் புருஷனு நான் கேக்குறேன். என் புருஷனை விட்டு உன் கூட வந்திருந்தேன் பாரு, அதுக்கு நான் அனுபவிப்பேன். சரி சந்தோஷமா இரு. ஜாலியா இரு. நீ ஜாலியா இரு. நீ சந்தோஷமா இரு. நீ சந்தோஷமா இரு. நீ இப்ப நீ ஜெயில் ஒன்னா துண்ணுவோம் அப்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆனா உனக்கு ஆக்டிங் பண்ணணும்னு இருக்குது. பொண்ணு நைட்டு வரச்சுலவே நான் தெரியும் உங்க வீட்டுக்கு வரலன்னு எனக்கு அப்போ தெரியுது நீ வீட்டுக்கு தான் வந்து. ஆமா போன் பண்ணி பேசுறல சொல்லுவா. நீ ஏன் பண்ற? ஆமாமா கௌரி சங்கர் வி ஆபீசர் அப்படின்னு வரோம் பார். அப்ப பார் தலை குஞ்சு தலை நின்று பாருன்னு பார். பண்ணு. சந்தோஷமா இருக்கு. தெரியும் நீதான் சாவச்ச நீதான் இருந்தது எல்லாம் அவனுக்கு தெரியும். அவனே சொல்லுவான். இருக்குமா நான் சுரேஷ் சொல்லுவான். சரி சந்தோஷம். நீ சந்தோஷமா இருந்துக்கோ. யாரு என் குடும்பத்தையே கெட்ட இல்லாத என் தாலி ஆத்தத்துல 2 குழந்தைங்கள. ஆமா அப்படியா? அப்படியா நெக்கலா சொல்லாத பாட்டி. அப்படிதான் சொல்லாத. டீச்சர் கிட்ட தான் நீ பாஸ் பண்ணி போற. நீலாம் வசதி ஆயிட்டீங்க. நாங்க எங்க இருக்கோம்? ஆமா ஆமா நான் வசதி ஆயிட்டோம். வசதியா கோபுரத்துல வரோம். இதுக்கு முன்னாடி நாங்க பிச்சைக்காரனாங்க தான். நான் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் நாங்க இருக்கிறோம். பேச்சு அதான் அவரை சேர்ந்தியா பேச்சு இதுவும் பேசுவேன். இன்னமும் பேசுவேன். இனிமே உனக்கு அதான் சொல்றேன்ல, இனிமே நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். எங்க மாமா சரி பண்ணுன்ட்டு நான் அழகா ஒரே அதான் சொல்லுவேன். பண்ணு. பண்ணதுலாம் நீ போய் பண்ணு. அவனை பண்ணு. எனக்கு தெரியும். ஜி தமிழ்லாம் பண்ணு. பண்ணலாம். ஜெயிக்கிறாங்கன்னு பாக்குறேன். ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம். கேட்டீங்களா? கேட்டேன் மேடம். ஏன்னா எல்லா சொந்த பந்தம் எல்லாருக்கிட்டுமே சொல்லிட்டு இருக்கோம் மேடம். ஒரு 800-1000 பேர் கிட்டத்தட்ட சொல்லியிருக்கோம் மேடம். அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. உங்க தங்கச்சி வாழ்க்கை முக்கியம் இல்லையா மேடம்? இப்ப நாங்க வந்து பார்க்க முடியுங்களா மேடம்? உங்களை பாக்குறது முக்கியம் இல்லைங்க. நீங்க உங்க தங்கச்சி வாழ்க்கைய பாருங்க. இப்பவே இப்படி பேசுறாருன்னா எப்படி நீங்க தங்கச்சியை கொடுப்பீங்க இந்த பையனுக்கு? நல்லவங்களா தெரியறீங்க, படிச்சவங்களா இருக்கீங்க. பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு உடனடி கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. அந்த பையன் சரி கிடையாது. இது தப்பா இருக்கு. கொலை பண்ணியிருக்காருன்னு வேற சொல்றாங்க. மாட்டிட்டாருன்னா உங்க தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடும். தப்பான உறவு வச்சிருக்காரு. தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க கல்யாணத்தை. மற்றவங்க என்ன பேசுவாங்க அது முக்கியம் இல்ல. பொண்ணோட வாழ்க்கை முக்கியம். அப்பாட்ட கொடுங்களேன். ஹலோ ஐயா, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு புள்ள வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. உங்க புள்ள படிச்ச பொண்ணு, அவ தனியா கூட வாழ்ந்துப்பா. அந்த பையன் சரி கிடையாது. நோட்டீஸ் இருந்தா போறதுங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டு இது தெரிஞ்சிருந்தா எவ்வளவு பெரிய கஷ்டம். பொண்ணு வாழ்க்கை பாழா போயிருக்கும் இல்லையா?
இந்த உள் ரகசியம் எங்களுக்கு என்ன தெரியும்? அவனுடைய உள் ரகசியம் எல்லாம் எங்களுக்கு தெரியலையாமா? நல்ல வேளை நீங்க பண்ண புண்ணியம் உங்களுக்கு இப்ப தெரிய வந்தது. ஹலோ சொல்லுங்கம்மா. கொஞ்சம் இருங்க. சொல்லுங்கம்மா. கௌரி சங்கர். கௌரி சங்கர், நீங்க யாருங்க மேடம்? நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. சொல்லுங்க மேடம். நீங்க பேபி கலாவோட போன்ல பேசின 600 ரெக்கார்டு சரிங்க மேடம் நாங்க கேட்டோம். சரிங்க மேடம். அந்த பொண்ணுக்காக தான் கொலைய செஞ்சீங்கன்னு 2-3 இடத்துல சொல்லியிருக்கீங்க. நான் சரி. அந்த பொண்ணும் பசங்களும் நல்லா இருக்கிறதுக்காக தான் கொலை பண்ணேன்னு 3 இடத்துல சொல்லியிருக்கீங்க. இல்லையா, அது மாதிரி சொல்லியிருக்க மாட்டேன். நானு என்ன சொல்லியிருக்கீங்க? நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். அது மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் ரெக்கார்டை போட்டு காமிக்கவா? போட்டு காட்டுங்களா? சரி, இன்னொரு விஷயம், நீங்க எதுக்கு அவங்களுக்கு காசு கொடுக்குறீங்க? மாசம் 10,000 15,000? அவங்க வந்து இப்போ நான் கடை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, கஷ்டப்படுறேன்னு சொன்னாங்க, அதனால கொடுத்தேன். கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் நீங்க காசு கொடுப்பீங்களா? இல்ல, அவங்க தெரிஞ்சவங்க, அதனால தான் கொடுத்தேன் நானு. சரி, நீங்க பேசுற ரெக்கார்டை கேளுங்க, ஒரு நிமிஷம். போடுங்க. எதுக்கு அவங்களுக்கு அந்த இவங்க சொல்றதுக்கு எதுக்குமே அந்த டச்சே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் வந்து இப்போ நான் வந்து வேலையில் இருக்கேன் மேடம். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். நான் 2 வருஷமா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். ஏன் தம்பி, மேடம் சொல்லுங்க. எந்த டச்சும் இல்லாம 600 கால் பேசுனீங்க மேடம்? அவங்க வந்து அந்த மாதிரி என்ன மிரட்டி டார்ச்சர் பண்ணி என்னை வந்து அசிங்கமா பேச வச்சிருக்கிறாங்க மேடம். நான் என்னை பார்த்தா என்னை வந்து விசாரிங்க. நீ என் புருஷனை சாவச்சிட்டு எனக்கு நீ நல்லது செய்யணும்னு நினைக்கல, அவ்வளவுதான். அப்படிதானே? எனக்கு எங்க பசங்க யாருன்னு தெரியாது, என் புருஷன் யாருன்னு தெரியாது. சுரேஷ் வந்து உங்ககிட்ட சொல்ல, எங்க கஷ்டத்தெல்லாம் சுரேஷ் சொல்ல, உங்ககிட்ட சொல்ல, அப்பேனுக்கிட்ட சொல்ல. அப்பேனுக்கு வராத அக்கறை இவனுக்கு எங்கிருந்து வந்துச்சு? அப்பேனும் குடிச்சிட்டு இருந்தானா, இவனும் குடிச்சிட்டு இருந்தானா, என் தகச்சிட்டு வேற குடிச்சிட்டு இருந்தானா. நாங்க எங்க உனக்கு என்ன வந்துச்சு? நீ ஏன் எங்களை பாவம் பாக்குற? சொல்லு, நீ யாரு எங்களை பாவம் பாக்குறா? கௌரி, சொல்லுங்க மேடம். இத மட்டும் கொஞ்சம் கேளுங்க. சொல்லு, அப்பேன்னு போட்ட கூடுகிறானா? இப்போ எல்லாமே தெரியும். நீ என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், என்ன செய்ய போற எல்லாம் எங்களுக்கு தெரியும். பண்ணு, நான் சந்தோஷம் எனக்கு, அவ்வளவுதான். நீ சந்தோஷமா இருக்கீங்களா? அதான் சந்தோஷமா பண்ணு. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு, எனக்கு தெரியும். எப்படி அப்பேன்னு வச்சு நான் முன்னேறணுமா, உன்னை வச்சு நான் முன்னேறேன்னு சொன்னியா? எதுக்கு அந்த வார்த்தை? நான் என்னை வச்சு நீ முன்னேறதுக்கு உனக்கு புரியல. என்ன அழியணும், நான் சாகணும்னு நினைக்கிறேன். அப்பனை வச்சு நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். நல்லா இரு. சரி, பொண்ணு வீட்டுல பேசணுமா வேண்டாமா? மேடம், உங்களுக்கு நீங்க அவங்க நல்லா விசாரிங்க, பேசுங்க. உங்களுக்கு மனசுல என்ன போறதோ நீங்க பேசுங்க மேடம். நான் வந்து இதை பத்தி நான் எதுவுமே சொல்லல. பேசிடலாமா? பேசுங்க மேடம். நான் வந்து அதான் சொல்றேன். அவங்க வந்து நான் என்னுடைய ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அவங்ககிட்ட நான் அசியமா பேசி இருக்கிறேன். அவங்களுக்கு பண உதவி செஞ்சிருக்கிறேன். அவங்க நான் எதை செய்யற பணம் உதவி? நீங்க பேசினதெல்லாம் அவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க, அவங்க லைன்ல தான் இருக்காங்க. கேக்குறேன் மேடம். மிஸ்டர் நீலகண்டன், அவங்க பையன் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. கேக்குறேன் மேடம்.